நிறைய டைப் ஆஃப் மெத்தடில் வந்துட்டு ஆடுகளை வளர்ப்பாங்க. நீங்கள் எந்த டைப்பில் வந்துட்டு ஆடு வளர்க்குறீங்கிறத முதல்ல நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான வேக்சினேஷன் முறையை வந்துட்டு நீங்கள் ஷெட்யூல் பண்ண முடியும். இப்போது ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆடுகளை வாங்கி அந்த ஆடை வந்துட்டு ஒரு மறுபடியும் நீங்கள் ஒரு 4-5 மாதம் வந்துட்டு வளர்த்து ஒரு 6 மாதம் வளர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சேல் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் அந்த கேட்டகரியில் நீங்கள் வரக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா யோசிக்கணும். ஆடு 3 மாதத்தில் வாங்கி நான் வந்துட்டு அடுத்து ஒரு 6 மாதம் வந்துட்டு டார்கெட் பண்ணி வளர்த்து அதுக்கப்புறம் அப்படியே விற்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேக்சின் எந்த ஒரு வேக்சினுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வாங்குகிற ஆடை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ இந்த 6 மாதம் தான் உங்கள் அந்த கையில் இருப்பு இருக்க போது அந்த 6 மாதத்தோட இறுதியில் அந்த பர்டிகுலர் ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக போக போகுது. நீங்கள் வளர்க்குறது எல்லாமே கெடா ஆடு, ஆனால் எதுக்காக விற்க போகிறீங்க? அப்போது கறிக்காக விற்க போகிறீங்க. அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு 6வது மாதம் இறுதியில் நீங்கள் ஆடு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விற்றுது உங்ககிட்ட இருந்து ஆடு விற்றதுக்கப்புறம் அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கை மாறி கடை மாறி சுற்றிட்டு கடைசியாக வந்துட்டு வெட்டுக்கு போயிடும். அதனோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஆடு கறியாகி அதோட உயிர் பிரியிற வரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 7 மந்த்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட ஒரு 6 மாதம், அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம். இந்த 7 மந்தில் உங்களால் வந்துட்டு நான் ஆடை வந்துட்டு இந்த 7 மந்தில் என்னால் நல்லா பார்த்துக்க முடியும், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாவே ஆடை நல்லா கண்காணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக இந்த கெடா ஆடாக இருக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு வேக்சின் அதிகமாக தேவையே படாது. நீங்கள் வேக்சின் போட வேண்டிய அவசியமும் இருக்காது.